உபாகமம் அதிகாரம் 15 வசனம் 11. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எளியவனுக்கும் வறிய நிலையில் உள்ள நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் தயங்கக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் நின்று போகும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உபாகமம் 15:10 சொல்லப்படுகிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்றும், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்றும், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நன்மைகள் செய்வதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசு வழியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிற ஆலோசனையின்படி நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஏழை எளியவர்கள் மீது இரக்கங்காட்டி அவர்களுக்கு எங்கள் கரங்களை தாராளமாய் திறந்து உதவி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயத்தை தரும்படியாகவும், அதன் நிமித்தம் நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று வாழவும் எங்களுக்கு தயவு காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த இனிதான